ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரைஸில் நமக்கு கம்ஃபர்டபுளான அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மற்ற ப்ரைவேட் ஆப்பில் வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் இந்த மாதிரி லாகின்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணே ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுறதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ ரெஃபரல் கோடுன்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த ரெஃபர் கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அண்ட் சைன் அப் வித் ஓடிபின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதை வந்து இதில் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணோடனே சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ், ட்ரெயின், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு பஸ்ஸு தான் புக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பஸ் ஏற போகிறீங்களோ ஸோ அந்த லொக்கேஷனை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சென்னை கொடுக்குறேன். ஸோ சென்னையிலேருந்து எந்த பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மதுரை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த டேட்டை வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எந்தெந்த பஸ் எல்லாமே இருக்கோ ஸோ எல்லாமே காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பஸ் தேவையோ அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சீட் காமிப்பாங்க. ஸோ எந்த சீட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அந்த சீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸ், போர்டிங் பாயிண்ட் எந்த பிளேஸில் ஏறுறீங்களோ அந்த பிளேஸை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ராப்பிங் பாயிண்ட் எந்த பிளேஸில் இறங்கணுமோ அந்த பிளேஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய ஏஜு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து டோட்டலாக என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், அமேசான் ஸோ இதே மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பேனா நீங்கள் கூகுள் பே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய கூகுள் பேக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் பின்னை டைப் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். யூபிஐ பின்னை டைப் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணுறீங்களான்னா டெபிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கார்டோட நம்பர்ஸ், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி இதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் பே பண்ணி பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.